Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வறுத்து அரைச்ச சிக்கன் தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் 3 பட்டை, 2 லவங்கம், 2 அன்னாச்சி பூ, அப்புறம் கொஞ்சமா கல்பாசி இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ தொக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கு. அந்த கிளிப்பு வந்து டெலீட் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை எடுத்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் பட்டை தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் தொக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வறுத்து அரைச்ச சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூடலாம் செம்ம பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.